வணக்கம். நான் மும்பை அர்ஜுன். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். கடந்த ஒரு வார காலமாக ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி போன்ற பதவிகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்கிறாங்க, தலித் கட்சி எந்த கட்சியையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அதே மேலே அவங்க எந்த ஒரு பேட்டியோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்றாதுன்னு சொல்கிறாங்க. அவர் தலைமை பண்பு உள்ள ஒரு மாமனிதர் என்பதால் எல்லாத்தையும் எங்களால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியல. பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர் என்னால் முழுமையாக ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்றுமே தெரியாத அன்னாடி காட்சிகளான ஒரு கட்சி கொடியும் ஒரு கட்சி கலரும் கூட வடிவமைக்க தெரியாத தமிழ் புலிகள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வர்ணத்தையும் விஜயோக கலரையும் பயன்படுத்திக்கிட்டு தலைவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரோ, எப்படியெல்லாம் முகபாவனை செய்கிறாரோ, அப்படியெல்லாம் அதை நீ பார்த்து அரசியலுக்கு வந்த நீங்களே தலைவரை விமர்சனம் செய்யும்போது அதை நாங்கள் தட்டி கேட்காம எங்களால் இருக்கவும் முடியல. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகளை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் அந்த மக்களோட மக்களாக நாங்கள் நிற்கிறோம். நாளைக்கு நிற்கிறோம், நாளைக்கு நிற்போம். ஆனால் ஒரு நில அரசியல் செய்யறதுக்காக சங்கிகளிடம் மண்டியிட்டு கிடக்கும் அந்த ஓநாய்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் ஆதிக்க சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடராக இன்னல்களை சந்திக்கும் போது கூட விடுதலை சிறுத்தை கட்சி தான் அங்கே களத்தில் நிற்கும். நாளைக்கு நிற்கும், நாளானைக்கு நிற்கும், எதிர்காலத்திலையும் நிற்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதை கேட்க துப்பு இல்லாத ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி இன்னைக்கு திருமாவளவன் என்னமோ அறிஞர் மக்களுக்கு எதிராக ஒரு உள்ளுதேடிக்கையும் மேல்முறையீடு செஞ்சார். மறுசீர்நாய மனுன்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு. தலைவர் எழுச்சி தமிழை விமர்சனம் பண்றது தெரியல ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு காலகட்டம் நாங்கள் அது பொறுமையா இருக்க முடியாது. நீ குடும்ப இருக்கிறது, நீ போய் ஆதிக்க சாதி போய் சங்கிகளை போய் கொழும்பா வரீங்கள, அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நீ நீ அரசியல் புறப்படமாங்கிறதுக்காக அண்ணன் திருமாவளவன் போய் எங்க கட்சி தலைவரை போய் நீ குடும்பம் ஆகிருச்சுன்னா நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேன பசங்களா. ஆதித்தமிழருக்கும் தமிழ் புலிகளுக்கும் ஆதித்தமிழர் கட்சிக்கும் வன்மையான கண்டனம். நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் எங்கேயும் நடமாட முடியாது. தலைவர் விமர்சனம் பண்ணிட்டு தலைவரை குடும்ப விரிச்சுட்டு நீங்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது. நான் நேருக்கு நேரம் சொல்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஆதிக்க சக்திகிட்ட போய் நீங்க உங்க அரசியல் வேலையெல்லாம் காட்டுங்க. அவங்ககிட்ட கை கட்டி நின்று எங்களை குடும்ப இருப்பீங்களா நீங்க? இதை நீங்க உங்களுடைய மாத்திக்க. நீங்க ரெண்டாவது, நாமக்கல் விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி போன்ற கட்சிகிட்ட எல்லாம் நீங்க அவங்க செய்ய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் நீங்களாம் கலந்து கொள்ள வேண்டாம். இது ஒரு பணிவான வேண்டுகோள். நம்ம அரசியல் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம கூட நம்மளை எட்டி உதைக்கிற அந்த நெற்றுப்பாடு கட்சி தான் இன்னைக்கு நம்ம தலைவருடைய குடும்ப இருக்கிற தலைவரை விமர்சனம் பண்றது. அதிகமான் போன்றவர்கள்லாம் அவருடைய திடீர் என்ன திறன் என்னங்கிறது அறிஞர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ போய் சொந்த சமூகத்துக்கு நீ செஞ்சிருந்தா நீ நேரம் ஒரு எம்எல்ஏ இருப்ப, எம்பியா இருப்ப, ஒரு மந்திரியா இருந்திருப்ப. நீ சொந்த சமூகத்துக்கே நீ துரோகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு அரசியல் அனாதையா நடுரோட்டில் நின்றுட்டு ஒரு சீட்டுக்கு அரை சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற. புரியுதா? எங்கிட்டலாம் அதை சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு நாமக்கல் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் தெரிகிறேன். உஷாரா இருங்க. ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகளிடம் அவங்களோட நீங்க எந்த ஒரு உற்ற உறவும் வச்சுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். நான் மும்பை அர்ஜுன், நாமக்கல் நாடாளுமன்ற. வணக்கம். நான் மும்பை அர்ஜுன், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். கடந்த ஒரு வார காலமாக
ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி போன்ற பதவிகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்றாங்க, தலித் கட்சி எந்த கட்சியையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அதே மேல அவங்க எந்த ஒரு பேட்டியோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்றாதுன்னு சொல்றாங்க. அவர் தலைமை பண்பு உள்ள ஒரு மாமனிதர் என்பதால் எல்லாத்தையும் எங்களால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியல. பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர் என்னால் வந்து முழுமையாக ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்றுமே தெரியாத அண்ணாடி காட்சிகளான ஒரு கட்சி கொடியும் ஒரு கட்சி கலரும் கூட வடிவமைக்க தெரியாத தமிழ் புலிகள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வர்ணத்தையும் கலரையும் பயன்படுத்திக்கிட்டு தலைவர் எப்படியெல்லாம் பேசுறாரோ, எப்படியெல்லாம் முகபானம் செய்கிறாரோ, அப்படியெல்லாம் அதை வந்து நீ பார்த்து அரசியலுக்கு வந்த நீங்களே தலைவர் விமர்சனம் செய்யும் போது அதை வந்து நாங்கள் தட்டி கேட்காம எங்களால் இருக்கவும் முடியல. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகளை வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து அந்த மக்களோட மக்களாக நாங்கள் நிற்கிறோம். நாளைக்கு நிற்கிறோம், நாளைக்கு நிற்போம். ஆனால் ஒரு நில அரசியல் செய்யறதுக்காக சங்கிகளிடம் மண்டியிட்டு கிடக்கும் அந்த ஓநாய்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் ஆதிக்க சாதியால தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடராக இன்னல்களை சந்திக்கும் போது கூட விடுதலை சிறுத்தை கட்சி தான் அங்கே களத்தில் நிற்கும். நாளைக்கு நிற்கும், நாளைக்கு நிற்கும், எதிர்காலத்திலையும் நிற்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதை கேட்க துப்பு இல்லாத ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, புலிகள் தமிழ் புலிகள் கட்சி இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து என்னமோ அறிஞர் மக்களுக்கு எதிராக ஒரு உள்ளுதொடுக்கு மேல்முறையீடு செஞ்சான். மறுசீர்நாய மனம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு. தலைவர் வந்து எழுச்சி தமிழை விமர்சனம் பண்றது தெரியல ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு காலகட்டம் வந்து நாங்கள் பொறுமையா இருக்க முடியாது. நீ குடும்ப இருக்கிறது, நீ போய் ஆதிக்க சாதி போய் சங்கிகளை போய் குடும்ப வரீங்கள, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்து நீ அரசியல் புறப்படமாங்கிறதுக்காக அண்ணன் திருமாவளவன் போய் எங்க கட்சி தலைவரை போய் நீ குடும்பம் ஆயிடுச்சுன்னா நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேன பசங்களா. ஆதித்தமிழருக்கும் தமிழ் புலிகளுக்கும் ஆதித்தமிழர் கட்சிக்கும் வன்மையான கண்டனம். நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் எங்கேயும் நடமாட முடியாது. தலைவர் விமர்சனம் பண்ணிட்டு தலைவரை குடும்ப விரிச்சுட்டு நீங்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது. நான் நேருக்கு நேரம் சொல்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஆதிக்க சக்திகளை போய் நீங்க உங்க அரசியல் வேலையெல்லாம் காட்டுங்க. அவங்ககிட்ட கை கட்டி நின்று எங்களை வந்து குடும்பம் இருப்பீங்களா நீங்க? இதை வந்து நீங்க வந்து உங்களுடைய மாத்திக்க நீங்க. ரெண்டாவது, நாமக்கல் விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி போன்ற கட்சிகிட்ட எல்லாம் நீங்க வந்து அவங்க செய்ய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் நீங்களாம் கலந்து கொள்ள வேண்டாம். இது ஒரு பணிவான வேண்டுகோள். நம்ம அரசியல் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம கூட வந்துட்டு நம்மளை எட்டி உதைக்கிற அந்த நெற்றுப்பாடு கட்சி தான் இன்னைக்கு வந்து நம்ம தலைவருடைய குடும்ப இருக்கிற தலைவரை வந்து விமர்சனம் பண்றது. அதிகமான் போன்றவர்கள்லாம் அவருடைய தில் என்ன திறன் என்னங்கிறது அறிஞர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ போய் சொந்த சமூகத்துக்கு நீ வந்து செஞ்சிருந்தா நீ நேரம் ஒரு எம்எல்ஏ இருப்ப, எம்பியா இருப்ப, ஒரு மந்திரியா இருந்திருப்ப. நீ சொந்த சமூகத்துக்கே நீ வந்து துரோகம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அரசியல் அனாதையா நடுரோட்டில் நின்றுட்டு ஒரு சீட்டுக்கு அரை சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறேன். புரியுதா? எங்கிட்டலாம் அதை சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு நாமக்கல் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் தெரிகிறேன். உஷாரா இருங்க. ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகளிடம் அவங்களோட நீங்க வந்து எந்த ஒரு உற்ற உறவும் வச்சுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். நான் முன்பு நாமக்கல் நாடாளுமன்ற